செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 1 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலே பகை பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்காரு. வக்கரம் பெற்றிருந்தால் பொதுவாக உச்ச பலனை கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்து சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதுவும் 2ஆம் இடத்துல குருபகவான் இருக்கிறார். ஆகவே 2ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் வக்கரமாக இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுபகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த வாரத்தில் கேதுக்கு குரு பார்வை இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கங்கள் இந்த வாரம் உங்கள் கைகளிலே புழங்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது பூத ஆதித்ய யோகம். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிய யுக்திகள் மூலமாக தன லாபம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது, தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது, நீங்கள் எந்த தொழில் செயற்படா இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. ஆனால் அந்த லாபத்தை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொன்னால் திருஷ்டியின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறார்கள். மனைவியுடைய ஆரோக்கியத்திற்காக, மனுடைய சுகத்திற்காக செலவினங்கள் நடக்கும். 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தூக்கமின்மை ஏற்படும். என்றால் தொழில்துறையில அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரத்திலே ஓரளவு நல்ல சுப வாரங்களாக இந்த வாரம் மேஷராசியில பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேஷராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷராசியில பிறந்து அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பது இளைய சகோதரி ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசி எல்லா வளங்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியில குரு பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. என்றால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 26 நிமிடம் முதல் ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி 2 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 27 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியில குருபான் வக்கரம் பெற்றிருப்பதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகினாலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் வக்கரமாக இருக்கிறார். எதிர்பாராமல் நீங்கள் அதிகமாக பேசிவிடுவீர்கள் கோபத்தின் மூலமாக. அதன் மூலமாக குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே கோபத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்துல கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனும் பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இந்த வாரத்தில் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நல்லது நடக்கும். மேலும் இந்த வாரத்தில் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் ஆட்சி பலத்துடன் இருக்கிறது. ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் தொழில்துறையிலே சிறு தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனாக இருப்பது நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் லாபத்தை அடைவீர்கள். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது.
மேலும் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலமும் அவர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே குருவான் வக்கரம் பெற்றிருப்பதனாலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதனாலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உங்கள் வாக்கின் மூலமாக மற்றவர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்கரமாக இருப்பதனால் சரியான நேரத்தில் தூக்கமும் வராது. உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஆல்கஹால் உபயோகிப்பவர்கள், அதாவது டாஸ்மாக் உபயோகிப்பவர்கள் இந்த வாரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக குடித்தால் பிரச்சனைகள் உடலிலே அதிகமாக இந்த வாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது. தொழில்துறையிலே அலைச்சல் காரணமாக மட்டுமே சிறிது தூக்கமின்மை ஏற்படும். 4ஆம் இடத்திலே கேதுபானந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு எதுவும் இருக்காது. தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நல்ல பாக்கியமும் இருக்கிறது. குழந்தைகளுடைய அனுகூலம் நன்றாகவே இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, தொழில் விஷயமாக வெளிநாடு செல்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். மேலும் தங்க வெள்ளி தொழில்களில் ஈடுபட்டவர்கள் இந்த வாரம் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வாரத்திலே மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கும் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி பிறந்த இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கும். மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை காலை 7:02 முதல் ஜனவரி 30 வியாழக்கிழமை மாலை 6:35 வரை சந்திராஷ்டகம் ஆகும். மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 30 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதை மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதனாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் இருப்பதனாலும் இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் புதன்கிழமை பெருமாளுக்கும் நெய் தீபம் வைத்து வர வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 வியாழக்கிழமை மாலை 6:35 முதல் பிப்ரவரி 1 சனிக்கிழமை இரவு 8:58 வரை சந்திராஷ்டகம் ஆக. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 1 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசி பலன்களை பற்றி பார்க்கும் போது உங்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. என்றால் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மேலும் அந்த சனி பகவானுக்கு இருபுறம் சுபகரங்கள், ஒரு பக்கம் சுக்கரன், இன்னொரு பக்கம் புதன் இருக்கிறார். ஆகவே இருபுறம் சுபகரங்கள் இருப்பதால் இந்த வாரம் அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இளைய மூத்த சகோதரருடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அவர்களும் ஓரளவு நன்மைகளே பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனிபான் இருப்பது சிறிது அளவிட உங்களுக்கு மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். மேலும் மூட்டு வலிக்கு ஆங்கில மருத்துவத்தை விட, அலோபதி மருத்துவத்தை விட ஹோமியோபதி அல்லது ஆயுர்வேதிக் மருந்து எடுப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தந்தை ஸ்தானாபதி லாபஸ்தானத்தில் தந்தையால் நீங்கள் தன லாபம் அடைவீர்கள். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியிலும் உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். சகோதரர்களுக்காக நீங்கள் செலவினங்கள் செய்வீர்கள். அதன் மூலமாக சகோதர வழியிலே உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது செலவினங்கள் அதிகமாகும் என்று கூறியிருந்தேன். மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பது அஷ்டம சனியோட தாக்கத்தினால் மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 தோஷங்களுக்காக பரிகாரங்களாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்ல நீதிபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதனுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் சுப கடன்களாகவே, அதாவது நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குவீர்கள். தொழில்துறையில நீங்கள் எந்த தொழில் செயல்படலாம் இருந்தாலும் அந்த தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருப்பதனால் பண முடக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய வார்த்தையிலே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. குடும்பத்திலே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஓரளவு நன்மைகளே பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 7ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவார்கள். அவர்களுடைய ஆதிக்கம் குடும்பத்திலே அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருப்பது ஆரோக்கியத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்திலே குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொழில்துறை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக தந்தையால் தனலாபம் இருக்கிறது. மேலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த வாரத்திலே இருக்காது. இந்த வாரத்திலே சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்தரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகும் இருப்பதனால் சிறு சங்கடங்கள் எல்லா காரியத்திலும் ஏற்படும். மேலும் குரு 10ஆம் இடத்துல வக்கரம் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையிலே பிரச்சனைகளும் சிறிது வந்து போகும். அதற்கெல்லாம் பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும், பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை ராகுகாலம் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும், அகல் விளக்கில் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கும் உங்கள் ராசிக்கும் குரு பார்வை வருகிறது. தெய்வ பலம் இந்த வாரம் முழுமைக்கும் நன்றாகவே இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை சென்று நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதியான சூரியனுடன் இருக்கிறார். ஆகவே சுப விரயங்கள் நடக்கும். குடும்பத்திலே சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேதுவானிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். தெய்வ சங்கல்பம் நன்றாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது
குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நல்ல காரிய வெற்றியை குழந்தைகள் பெறுவார்கள். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் தாராள பணப்புழக்கங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளும் சொல்வார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. பெரியோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வஸ்தல யாத்திரைகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசி செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினேன். என்றால் 10ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். இருந்தாலும் 10ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பது தொழில்துறையில் அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த ராசியிலே கன்னிராசியில பிறந்தவர்கள் எல்லா வளனும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகு இருப்பது இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் கடன் வாங்கினாலும் ஸ்பெகுலேஷன் துறையிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதாவது ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டால் தோல்வியிலேயே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் புதனுக்கு புது ஆதித்ய யோகம். அதன் மூலமாக மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் படிக்கும்போது தனியாக படிக்க வேண்டும். கூட்டாக மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்கக்கூடாது. மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள். அதன் மூலமாக உங்களுடைய கல்வித்தரம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் விரைவில் தெரியும். மேலும் இந்த வாரத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. இந்த வாரத்தில் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்குவதை நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஸ்பெகுலேஷனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது. 8ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வயிற்றில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரமான பொருட்களையும், உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும், அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வெட்டங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆனால் கருத்து வேற்றுமைகள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேதுவான இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவினங்கள் ஆகும். ஆனால் அந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே அலைச்சல் காரணமாக வளர்ச்சி, அலைச்சல் இரண்டும் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகுடன் இருக்கிறார். மேலும் 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் அவசியம் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கம் தரிசனம் செய்வது நல்லது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கே பெருமாளை தரிசனம் செய்தால் பண விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் என்று எதிர்பார்க்கலாம். அங்கே பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து நெய்விளக்கு வைத்து விட்டு வருவது நல்லது. அடுத்து 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது
நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முன்வைக்கும் துளாராசியில பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில் விஷயமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பிரயாணத்திலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்போ புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை எப்படியும் சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு சிறு மூட்டு வலிகள் தருமே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் சிறப்படைவீர்கள். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 1க்கு 2 முறை மனப்பாடம் செய்துவிட்டு நீங்கள் தேர்வு எழுத செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருப்பது மனைவியாலும் குழந்தைகளாலும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல குருவான் இருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆகவே தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் நிம்மதியை அடைவீர்கள். கூட்டு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முற்றிலுமாக விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. லாபஸ்தானத்தில் கேதுபான் இருக்கிறார். ஆகவே தெய்வ அருள் நன்றாக இருக்கிறது. கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்கள் ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்கள் ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஆக இந்த வாரத்திலே இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று அவசியம் முருகப்பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்வது நல்லது. குறைந்தபட்சம் நெய் விளக்கு வைத்துவிட்டு அரளி புஷ்ப மாலையை அவருக்கு அணிவிப்பது நல்லது. சிகப்பு அரளி மாலையை அணிவிப்பது நல்லது. இதன் மூலமாக அலைச்சல் குறையும், ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் குறையும், நன்மைகளை பெறுவீர்கள். நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் போட்டி மிக பலமாகவே இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு போட்டியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்து புதாத் யோகத்தை கொடுத்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் சாதனையும் செய்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறது. உங்கள் தாயாருக்கு மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மூட்டு வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அவர்களுக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால் மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. தொழில் சம்பந்தம் 10ஆம் இடத்துல கேது பண்ணது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் கஷ்டப்பட்டு தான் போட்டியில் வெற்றி பெற்று தான் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். மிக அதிகமான போட்டிகள் இருக்கும். அதற்குரிய வருமானம், அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு தெய்வ பலத்தினால் கிடைக்கும். முக்கியமாக குலதெய்வ வழி பலம் உங்களுக்கு இருக்கிறது. குலதெய்வ அருளினால் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில போட்டி மிக அதிகமாக இருக்கும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக உங்கள் ராசிநாதனுடைய அம்சம் நன்றாக விளங்க வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி இருப்பவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் புதன் புத ஆத்தி யோகத்தை பெறுகிறார்கள். உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. புத்திசாலித்தனத்துடன் காரியத்தை செய்து அதை நீங்கள் சாதனையும் செய்வீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உடல் உஷ்ணம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இதுவரை இந்த டஸ்ட் அலர்ஜிக்கு நல்ல மருத்துவம் கிடைத்த நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். மேலதிகாரிகளும் உங்களுக்கு நட்பாக செயல்படுவார்கள். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்காது. ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காரணமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த வாரம் தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் புரளும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையால் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கிறார். ஆகவே இந்த வார ஆரம்பத்திலே மனைவிக்காக அல்லது கணவனுக்காக, அதாவது பெண் ஜாதகம் என்றால் கணவனுக்காக, ஆண் ஜாதகம் என்றால் மனைவிக்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்திலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகராசிற்கும் நன்மைகளை அடைவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே சனி பகவான் ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து நீங்கள் சாதனையும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருப்பது தந்தை மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தாய் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தாய் தந்தையர்களால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சுப செலவுகள் நடக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து உங்களுக்காக உதவுவதற்காக அவர்களும் வருவார்கள். பிரச்சனை எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தாய் தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டாம். பேசினால் சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் கேதுவானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்திலே தீங்குகள் ஏற்படாது. தாராளமாக பிரயாணங்கள், வெளிதேச பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்களை செய்யலாம். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் அதிகமாக ஆகும். தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் அதிகமாக ஆகும். மனைவி அல்லது கணவன் சந்தோஷத்திற்காக செலவினங்கள் ஆகும். செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள்.
சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது இன்னும் 7 சனி முடியவில்லை, அதுவும் ஜென்மசனியாக நடக்கிறது. நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது தாமதமாகத்தான் அந்த காரியம் நடக்கும். அந்த தாமதத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்காக, காரியங்கள் விரைவில் நடக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாடு மிகவும் சிறப்பானது. பொதுவாக நிறைய பேர் சனி பகவானுக்கு எள் பொட்டலம் தீபம் வைக்கிறார்கள். அவ்வாறு வைப்பது நல்லதல்ல. நல்லெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் தீபம் வைப்பதுதான் மிகவும் சிறந்தது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்திலும் உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே சுக்கிரன் ஜலராசியாக இருந்து அங்கே உச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் சளி காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நீங்கள் ஆரோக்கியமான இடத்திலே சாப்பிடுங்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்வது நல்லது. அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. என்றால் டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாய்க்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் முடிந்தவரை ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. மனைவின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது இந்த மாதமே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற மாதமாக உங்களுக்கு இருக்கிறது. என்றால் 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சகல தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே உங்கள் பிறப்பு ஜாத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த மாதம் முழுமையும் நன்றாக இருக்கிறது. அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. விரயஸ்தானத்திலே சனிபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக லாபதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் அதற்குரிய விரயமும் உங்களுக்கு இருக்கும். ஆக செலவு வரவு இரண்டும் இந்த வாரம் சமமாகவே இருக்கும். இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 புதன்கிழமை, ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிநாதன் குருபான் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தைரியமாக சில காரியங்களை செய்வீர்கள். அதில் சில தோல்விகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் பகல் 12 மணிக்குள் வைக்கப்பட வேண்டும். இவ்வாறு செய்தால் நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசினரும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.